தோசைக்கு அம்மா கீ தோசைக்கு. ஆஹா நல்லா பாடுறமே. அம்மா பாப்பா சிக்ரி. கண்ணு எரியுது, தண்ணி ஊத்துமா சீக்கிரம். அம்மா தலைக்கு மேல வளர்ந்த பையனை போய் குளிப்பாட்டிட்டீங்களே நீங்க. எந்த தாய்க்கும் தான் புள்ள குழந்தைதான்ப்பா. அம்மா நேத்தெல்லாம் ஒரே கும்மாளம் தான், சந்தோஷம் தான். இது பாருங்க, நானு சிகிரி மாதவனையெல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். சிகிரிய ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படியா? ஐயாவும் மகளும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. இத பத்தி இவன் ஒண்ணுமே சொல்லலையே. அவன் உங்ககிட்ட எதைத்தான் சொன்னான். சரி சரி, ஐயா வந்து சிகிரியை கூட்டு வர சொன்னாரு. பங்களாவுக்கு விறகு வெட்டி போடணுமா. அப்படியே உமாவையும் பங்களால வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, நான் வரட்டுமா? சீக்கிரம் அனுப்பிச்சு விட்டுருங்க. சிகிரி வரட்டுமா? சீக்கிரம் வந்துரு. மாப்பிள இப்படி வாங்க. என்னம்மா? ஏதோ என்ன நம்பி நீங்க வந்துட்டீங்க. இனிமே உங்களுக்கு நான், எனக்கு நீங்க. ஆமாம்மா. இந்தாங்க இந்த பணத்தை வாங்கிட்டு நேரா கடைக்கு போய் பச்சரிசி வாங்கிட்டு வாங்க. முடியாது, நான் வெள்ளரிசி தான் வாங்குவேன். ஓஹோ, வார்த்தையில வித்த காட்டுறீங்களா? புத்திசாலி மாப்பிள. சீக்கிரமா போங்க. சரி. உங்க தலைய பார்த்த அப்புறம் தான் ஒலைய வைக்கிறேன். போங்க. நானும் 40 வருஷமா வேலை தட்டிட்டு இருக்கேன். வேலை பொண்ணுச்சாமி கிடைச்ச பாடு இல்ல. இவனா? சம்திங் ராங். பொண்ணுச்சாமி எங்க போயிருப்பான் இவன்? வயிறு கூல்ட்ரிங்க்ஸ் கேக்குது, வாய் சிகரெட் கேக்குது. இவன் ஊரு ஃபுல்லா பொட்டி கடை வச்சே பெரிய ஆயிட்டானே. அந்த 3 நம்பர்கள்ல தான் இருப்பான். இவன் ஒரு வீணா போனவன். சம்திங் ராங். தப்பிச்சண்டா. இந்தாப்பா வெள்ளரிசி இருக்கா? பார்த்தா தெரியல. இந்தா ஒரு 50 ரூபாய் போடு. பைய காட்டு. இந்தா. என்ன கிறுக்கு பையலா இருக்கான்? பைய கேட்டா இத காட்டுறான். ஆமா, ஊருக்கு புதுசா? யார் வீட்டுக்கு வந்திருக்க? எங்க மாமா புண்ணியகோடி இல்ல, அவரை வீட்டுக்கு வந்திருக்கேன். வேற எதுல போடுறது? இதுல போடு. 1 2 எல்லாம் மண்ணுதான் திங்க போகுது. சீக்கிரம் போடு. அப்ப வரட்டா? அவ்வளவுதான். தேங்காய் சீனிவாசா, தேங்காய் எல்லாம் வை. இந்தாங்க. காணாம போனே மாப்பிள திரும்ப வந்துட்டான். எப்படி வந்திருக்கான்? பயங்கர கெட்டிக்காரனா வந்திருக்கான். ஒண்ணும் இல்ல, முந்தா நாளு அமெரிக்கா கிட்ட இருக்குதா இல்ல சந்திரன் கிட்ட இருக்குதான்னு கேட்டேன். சந்திரன் தான் கிட்ட இருக்குதுன்னா. எப்படின்னு? சந்திரனை நான் பார்க்கலாம், அமெரிக்காவை பார்க்க முடியாது அப்படின்னு பட்டு சுட்டியா வந்திருக்கிறேன் என் மாப்பிள. வாங்க வாங்க, அரிசி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இத கொட்டுங்க. என்ன மாப்பிள கொட்டுங்கன்னா தெளிக்கிறீங்க? கொட்டியாச்சு. மீதியும் போடுங்க. என்ன மாப்பிள 50 ரூபாய்க்கு அரிசி வாங்கிட்டு வர சொன்னா பிச்சை போடுற மாதிரி போடுறீங்க? சாதாரண பிச்சை இல்ல மாமா, மணி பிச்சை. என்ன மேல கிழிஞ்சு இருக்குது? ஒரு கெட்ட நாய் மேல வந்து கடிச்சு பிடிச்சு. நல்ல நாய், அதனாலதான் மேல கடிச்சு இருக்குது. அதுவே கெட்ட நாயா இருந்தா சரி, அதை விடுங்க. கடைக்கு போகும்போது ஒரு பைய எடுத்துட்டு போக கூடாது. அது வந்து இப்படியா சட்டையில அள்ளிட்டு வருவாங்க? நீ சொல்லலையே. தம்பி, என் பையனை அடிக்காம கண்கலங்காம பாத்துக்கப்பா. சரி, இனிமே எது வாங்க கடைக்கு போனாலும் சரி, வாயில இருந்து விரல எடுத்துட்டு கையில பைய எடுத்துக்கிட்டு போங்க. சரி மாமா. ஐயா, என் பொண்ணுக்கு வெள்ளிக்கிழமை கல்யாணம், அவசியம் நீங்க வரணும். ஐயா, மாப்பிள்ள இருக்கிற நிலைமைக்கு அவரை தனியா விட்டுட்டு வர்ற மாதிரி இல்ல. இந்தாங்க இத புடிங்க. வெள்ளிக்கிழமை வரைக்கும் இத கையிலேயே வச்சுக்கிட்டு கல்யாணத்திலேயே அவங்க கபாலத்துல போட்டுருங்க. வேற எங்கேயாவது அடிச்சதுன்னா பீச்சாங்கையால சுரிஞ்சுக்க. எந்திரிச்சு போயா. ஐயோ, வேலை இருந்தா வச்சுக்குவோம். நமக்கே அரிக்குது.
உமா நீ உன் மாமனை தான் கட்டிக்க போறியா? ஆமா, என் மாமனை கட்டிக்கிட்டா விறகுதான் கொண்டு வந்து கொடுக்கும், தீக்குச்சி கூட கொண்டு வந்து கொடுக்காது. அரை டஜன் முட்டை இருக்கு, இத வச்சுக்கிட்டு வெள்ளை விழுந்து கொடு. கோழி பண்ண வச்சிருந்தா முட்டை கொண்டு வரலாம், சர்க்கரை ஆலை வச்சிருந்தா சர்க்கரை கொண்டு வரலாம். நமக்கு என்ன சம்திங்ரா. சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி. எவ்வளவு பெரிய சமயக்காரன், எங்க இருக்க வேண்டியவன் துபாய்க்கு போய் அங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்து பெரிய எண்ணெய் கிணறு வாங்கலாம்னு நினைச்சேன், அது நடக்கல. இப்போ உன் கூட சேர்ந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். என் தலையெழுத்து. சரி, அதை விடு. இந்த சிக்க குட்டி வந்தாலும் பூவை கொடுத்து அவளை கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், அவளையும் காணோம். என்ன தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, நான் ஒரு சூப்பர் சமையல்காரன். துபாய்க்கு போய் அங்க இருக்கிற ஷேக்க கவுத்து பெரிய கோடீஸ்வரன் ஆகி நிறைய கப்பல்களை வாங்கி நம்ம இந்திய கடல்ல விடலாம்னு நினைச்சேன். நினைச்சது எங்க நடக்குது. சரி, அதை விடு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு. ஏன்கிட்ட என்ன விஷயம்? அது இன்னொரு நாளைக்கு தனியா சொல்றேன். இப்போ இந்த பூ வச்சுக்கோ. பூவே என்னது கலர் கலரா இருக்குது? அதுவா, காலையில ஒரு பூ வைக்கிறேன், மத்தியானம் ஒரு பூ வைக்கிறேன், நைட் ஒரு பூ வைக்கிறேன். எப்ப என்ன வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. அதனால தோட்டத்துல இருக்கிற எல்லா பூவையும் பறிச்சுட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அப்ப ஒண்ணு சரியா, நீயே வச்சு விட. இந்த பூ நல்லா இருக்கும். அட குசுத்தலையா, அகில உலக ஆராய்ச்சிக்காரனுக்கு இந்த நிலைமையா? ஏன் ஆளையடா தூக்குற? உனக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் வேட்டு வச்சு உன்னை தூக்கு தூக்குன்னு தூக்கல. அட கருவாட்டு தலையா, உனக்கு வைக்கிறேன்டா நான் ஆப்பு. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறவில்லை, மதத்தில் ஏறிவிட்டான். ஆம்பளை பொம்பளையா மாத்திரம் மூலிகை சுமல் அடிக்குது, இங்கதான் இருக்குது. என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணு இல்ல, உன் மகனுக்கு தான் தலையில அடிபட்டு கட்டுப்பட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க. உனக்கு தெரியாதா? என் மகனுக்கு என்னாச்சு? சிவா, என்னாச்சுப்பா உனக்கு? அதத்தான் நானும் கேட்டேன், சொல்ல மாட்டேங்குது. ஏய் சுமாரு, ஒண்ணு இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் ஆகல. சின்ன காயம்தான், மருந்து போட்டிருக்கேன், சரியாயிடும். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்ப்பா. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு எதுவும் ஆகாது. நீங்க போய் வேலையை பாருங்க. தைலம் கண்டுக்காம போற? பணக்காரங்களோட புத்திய காட்டிட்டாங்களே. புரியுற மாதிரி சொல்லு தைலம். ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற. அண்ணன் மண்டைய பிரியமா உடைச்சிட்டாங்களே. ஓ, சிக்கு கூட சொன்னா. சிகிரி அம்மாவை பத்தி சொல்லிட்டு இருந்தா. கடவுளுக்கு மேலதான் தாய், அம்மா இல்லைன்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பிரியா ஏதோ டென்ஷன்ல அவன் கொண்டு வந்த விறகாலியே மண்டையை உடைச்சிட்டான். பிரியா அம்மா கூட சிகிரியை பார்க்கணும்னு சொல்லிச்சு டாக்டர் கிட்ட. நீ பங்களாவுக்கு போறதை விட உங்க அண்ணனை போய் பாரு, அங்க டாக்டர் இருப்பாரு. அப்படியா? டாக்டரை பார்த்துட்டு வந்து பிரியமாவை நான் பாத்துக்கிறேன். இவன் போற பக்கம் பார்த்தா டாக்டர் மண்டையும் பிரியா மண்டையும் பொழந்துட்டு தான் வருவான் போல இருக்கு.